ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் திரு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேறு லெவலில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு ஆண்டர்ப்ரனரை பற்றி. அவர் பேர் வந்து ஸ்ரீகாந்த் போல்லா. ஆந்திர பிரதேஷில் சீதாராமபுரம் சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் பிறந்தார். ஓகேவா? அவர் பிறக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தார். நல்ல வெயிட், ஓகேவா? பார்க்குறதுக்கு நல்லா கோல்டன் கலரில் மின்னிட்டு பிறக்கும்போது நல்லா தான் இருந்தார். ஆனால் இந்த கெரோசின் லைட் இருக்குல்ல, அதை வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவரால் அந்த கண்ணை ஓப்பன் பண்ண முடியல. பிறக்கும்போது அவர் கண் பார்வையே இல்லை. அப்போ அந்த கிராமம் இருக்குல்ல, அந்த கிராமத்தில் இருக்க எல்லோரும் சொன்னாங்க, இது ஒரு பாவப்பட்ட குழந்தை, இந்த குழந்தைய நீங்கள் தூக்கி போட்டுருங்க, இந்த குழந்தைய நீங்கள் வச்சுருக்க வேணாம், ஸோ பாலே கொடுக்காதீங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இல்லை, இந்த குழந்தைய அங்கே வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வளர்த்தாங்க. ஸோ பேர் வச்சாங்க ஸ்ரீகாந்த் போல்லா. அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நார்மலாக எல்லோரும் மாதிரி இருக்கணும்னு ஆசை. நாட் நவ், பட் சின்ன வயசில் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குல்ல, விளாடணும், போகணும், வரணும், பேசணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த 5th 6th ஏஜ், அந்த ஏஜ்லலாம் இருக்கும்போது அவருக்கு எல்லாருக்கூடையும் விளாடணும்னு ஆசை. ஆனால் யாருமே விளாட வரமாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், அவருக்கு கண்ணு தெரியாது. ஓகேவா? ஏன்னா அவரால் எப்படி விளாட்ணுன்னு தெரியாது. விளாட சொல்லி தருவோம், அங்கே டீச்சர்ஸ் ரெடியாக இல்லை, விளாட்றதுக்கும் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இல்லை. ஸோ அதனால் எப்பயுமே லாஸ்ட் பெஞ்சில் தனியாக சோலோவாக லோன்லியாக உட்காந்துருந்தார். அந்த லோன்லினஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இந்த ஒரு பவரை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், லோன்லினஸ் அண்ட் பவர்ட்டி, இந்த ரெண்டும் தான் அவருக்கு ரொம்ப வலிமையை கொடுத்துச்சு. ஏன்னா லக்ஸுரி லேப்பில் வச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. என்றைக்கு ஹார்ட்ஷிப் வருதோ அன்னைக்கு தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி வரும். ஸோ ஸ்கூல் சேர்ந்தார், ஸ்கூல் படித்தார். ஆனால் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி பசங்களுக்குலாம் இந்த ஸ்கூல் செட் ஆகாது, ஸோ நீங்கள் ஹைதராபாத் போங்க, ஹைதராபாத்தில் வந்து பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தனியாக ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த ஸ்கூலில் போயிட்டு ஜாயின் பண்ண ட்ரை பண்ண போய், விச் மீன்ஸ் அவர் சின்ன குழந்தை, அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களை கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்த்தாங்க. பட் ஆனால் ரொம்ப அழுது போராடி அந்த ஸ்கூலுக்கே போக பிடிக்கல. ஏன்னா பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த இடம் தானே, டக்குன்னு கம்ஃபர்டபுள் கிடைக்கல. ஸோ அதனால் அவங்க அப்பாவால் அதை பார்க்க முடியல. அவங்க அப்பா அவரை திருப்பி அவங்களோட வில்லேஜுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. திருப்பி அவங்க வில்லேஜுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாலும் ஒரு 2 இயர்ஸ் திருப்பி ட்ரை பண்ணாங்க. அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு அட்டெம்ப்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் முடிஞ்சிருச்சு. அந்த அட்டெம்ப்டில் தான் அவர் அந்த ஸ்கூலில், ஹைதராபாத் ஸ்கூலில் அட்மிட் ஆகிறாரு. அங்கே மென்டாஸ் இருக்காங்க. ஓகேவா? மென்டாஸ் இருந்து அவங்களுக்காக நிறைய பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கரெக்டாக 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவருக்கு வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி, ஏன்னா அவர் இந்த ஸ்கூலிங் படிக்கும்போதே அவருக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன், டான்ஸு, என்னென்ன முடியுமோ அவரால், ஒரு கிரிக்கெட் விளாடுவார், செஸ் விளாடுவார். ஸோ அவரால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணார். கரெக்டாக அந்த 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது யங் யூத்தில் அட்டன் பண்ணார். யாரை மீட் பண்ணார்னா நம்மளோட டாக்டர் கலாம் சாரை மீட் பண்ணார். ஸோ தே சம்ஹவ் காட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நிறைய இடத்துல அவங்க 2 பேருமே ஆடியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டேஜில். அண்டு எப்பயுமே வந்து ஸ்ரீகாந்த் போல்லா வந்துட்டு நம்ம கலாம் சார் வந்துட்டு ஹாய் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லுவாரோம். ஆனால் ஸ்ரீகாந்த் போல்லா வந்து எனக்கு ஹீரோலாம் சொல்லாதீங்க அப்படின்னு கலாம் சார்ட்டே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாண்டிங் கிடச்சிருக்கு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 11th 12th. ஸோ 11th 12th போகும்போதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு குரூப் செலக்ட் பண்ணணும். ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், வாட் எவர், லைக் வி நீட் டு செலக்ட் த குரூப். அப்படி குரூப் செலக்ட் பண்ணும்போது தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஆர்ட்டை செலக்ட் பண்ணிக்கோ, எதாவது படிச்சுட்டு, இல்லை எக்கனாமிக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு படிச்சுட்டு லிட்ரேச்சராக போயிடு, இல்லை ஒரு டுட்டோராக போயிடு, ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் அதானே பண்ணுறாங்க. ஸோ நீ அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை நான் சயின்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சயின்ஸ் வந்து முடியாதுல்ல, ஏன்னா ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டால் ஒரு சயின்ஸ்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் அந்த சிஸ்டம் அவர் பிரேக் பண்ணணும்னு நினச்சாரு. 6 months லீகலாக போராடினதுக்கப்புறம் சயின்ஸ் எடுத்தார். சயின்ஸ் எடுத்துகிட்டு படித்தார், அந்த ஸ்கூல்லே படித்தார். 98% எடுத்தார். ஸோ அவரால் அந்த ஸ்கூலில் அவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு ஸ்கூலிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு காலேஜஸ் நல்லா பார்த்தாரு. ஐஐடி போகணுன்றது அவரோட ரொம்ப பெரிய ஆசை. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் டாப் காலேஜ், நல்ல ஸ்காலர்ஷிப் இருக்குது, நல்ல மார்க்ஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஐஐடி கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கும், லைக்
கிவ் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். அங்கேயே அவர் அலோவ் பண்ணலை. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, யூஎஸ்ஏல அப்ராடில் போயிட்டு எம்ஐடி யூஎஸ்ஏல போயிட்டு அட்மிட் ஆனார். லைக் அட்மிஷன் போனார். அங்கே போயிட்டு அவரோட எப்படி சொல்கிறது, அவரோட காலேஜஸை ஸ்டார்ட் பண்ணார். அங்கே இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணார். ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட், இந்தியாவில் இல்லை, லைக் எப்படி சொல்கிறது, வேர்ல்டுலேயே ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிளைண்ட் ஸ்டூடெண்ட் ஹூ ஜஸ்ட் கோயிங் டு த இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி. ஸோ அவர் எம்ஐடி போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவருக்கு வந்து சிஸ்டமே மாறிச்சு. அவர் இப்போயுமே சொல்லியிருப்பார், ஏன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்கிற சிஸ்டம் எப்படி இருக்குன்னா மக்கப் பண்ணுற சிஸ்டமாக இருக்குது. எல்லாத்தையுமே மக்கப்னு இருக்குது. ஹி கேன் ஆல்சோ மக்கப், எவ்ரி ஒன் கேன் மக்கப். அவர் இன்டர்வியூ சொல்லியிருப்பார், நானுமே ஒரு புக்கை வந்து 2 நாளில் மக்கப் பண்ணிவிடுவேன், ஆனால் இன்னும் 2 நாளில் மறந்துடுவேன். வாட் இஸ் த யூஸ்? ஸோ ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ண ஒரு லேர்னிங் வேணும் அப்படின்றது அவரோட ஒரு விஷன். ஓகேவா? ஸோ அதனால் அவர் லேர்னிங் போனார், நல்லா படித்தார். அங்கேயுமே வந்துட்டு நல்ல ஸ்கோர் படித்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் செம்ம குட் மார்க்ஸு. செகண்ட் இயர் அவரால் வாங்க முடியல. அவரால் இல்லை, அவருக்கு எழுத வந்த ரைட்டரால். பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரியும், அவங்களால எழுத முடியாது. ஸோ யாராச்சும் ஹெல்ப்புக்கு வரணும். பிளைண்டாக வந்தாங்க, ஆனால் வந்தது ஒரு ஐடி ஸ்டூடெண்ட். அவங்களால அவ்வளோ ஸ்பீடாக எழுத முடியல. ஸோ அதனால் செகண்ட் இயரில் அவரால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியல. பட் ஹீ பர்ஃபார்ம்டு வெல் வித் ஹெல்ப் ஆஃப் த மென்டார்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். ஹீ ட்ரைடு ஒன் திங், என்னென்னா டிஸ்போசபிள் நாப்கின்ஸ், டிஸ்போசபிள் கப்ஸ் எல்லாம் யூஎஸ்ஏல ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்ல முடியாது, நல்லா யூஸ் பண்ணுவாங்க. பயோடிகிரேடபிளான திங்ஸ். ஒரு காஃபி கப்பாக இருக்கட்டும், ஒரு காஃபி மக்காக இருக்கட்டும், வேணாலும் அவங்களுக்கு ரொம்ப ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக வேணும். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை, எல்லாமே பிளாஸ்டிக்னு இருந்துச்சு. அப்போ தான் அவருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது இந்தியாவில்? லைக் ஒரு பயோடிகிரேடபிளான ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான திங்ஸை நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பண்ணார். அதுதான் போலண்ட் டெக்னாலஜிஸ், போலண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெரிய லாஸ் ஆனார். நல்லா தான் போச்சு கொஞ்ச நாளாக. ஆனால் திடீர்னு ஒரு லாஸ், கோவிட் வந்துச்சு, இன்வெஸ்டர்ஸ் இல்லை, பீப்புள் இல்லை, எல்லோரும் போயிட்டாங்க. ஆனால் திருப்பி மேலே வந்தார். வந்து நின்று அவர் என்ன பண்ணார்னா, எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, எடுத்தோடனே ஒரு லார்ஜாக ஒரு எலைட்டான ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுவோம். லக்ஸூரியஸான ஒரு மார்க்கெட், கப்பாக எடுக்கிறோம், போயிட்டு கஃபேல வைக்கிறோம், 5 ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிறோம், அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவரோட ஃபோக்கஸ் வந்து அங்கே இல்லை. ஸ்மால் திங்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம், பேசிக்கான திங்ஸ்லேருந்து ஆரம்பித்தார். அண்ட் தென் அவர் எடுத்த மணியை அவர் லக்ஸூரியஸாக வாழலை, அகெயின் ரீஇன்வெஸ்ட் பண்ணார். இந்த மாதிரி நிறைய டாக்ஸேட் பண்ணனால அவரால் இன்றைக்கி இந்த போலண்ட் இண்டஸ்ட்ரியை ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியாக மாற்றிருக்க முடிஞ்சது. ஒரு 50 crore கம்பெனியாக இன்றைக்கி இந்தியாவில் இருக்கார். அவர் நாட் ஜஸ்ட் அ கம்பெனி ஓனர்னு சொல்ல முடியாது, யங் ஆண்டர்ப்ரனர். நான் சொன்ன மாதிரி செம்மையாக பண்ணியிருக்கார்ல, ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு TEDx ஸ்பீக்கர், ஒரு அவார்ட்ஸில் வின் பண்ணியிருக்காரு. பட் எஸ்பெஷலி அவருக்கு அவார்ட்ஸ் போக பிடிக்காது. நீங்கள் பெருசாக அவரோட வீடியோஸோ இல்லை எங்கேயுமே பார்க்க முடியாது. பிகாஸ் அவருக்கு அவார்ட்ஸ் வாங்குறதோ இல்லை ப்ரைஸஸ் வாங்குறதோ அவருக்கு பிடிக்காது. ஆனால் போகலை. ஆனால் ஹிந்திலேருந்து ஒரு கால் வருது, துஷார் சிங்லேருந்து, என்னென்னா உங்களோட பயோபிக்கை நாங்கள் படமாக எடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் புல்லாக்கு ஒரு கால் வருது. அவருக்கு பயோபிக்னாலே என்னென்னு தெரியல அந்த டைமில். ஸோ அதனால் அவர் யோசித்து ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அந்த படம் இருக்குது, ஸ்ரீகாந்த் புல்லாவோட பயோபிக்கோட படம் இருக்குது. அவர் எப்படி பிளைண்டாக இருந்து இவ்வளோத்தையும் சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்பயுமே சொல்லுவார், அவருக்கு கண் பார்வை தெரியாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சைட் இஸ் ஃபார் விஷன் அண்டு இந்த மைண்ட் இருக்குல்ல, இந்த மைண்டு தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஜஸ்ட் நான் வந்து பார்க்கக்கூடியது வந்து ஜஸ்ட் சைட், நான் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறது. பட் என்னோடய விஷன்லாம் என்னோடய மைண்டில் இருக்குது, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்றது அவரோட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை அவருக்கு. அவருக்கு ரொம்ப ஈஸியாலாம் அமையலைங்க இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம். ஒரு இன்வெஸ்டரை மீட் பண்ணும்போது அவருக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஏன்னா இவன் தப்பாக வந்துட்டான் போல், இவன் இங்கே வந்திருக்கவே கூடாது, தெரியாமல் வந்துட்டான் போல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒன்ஸ் he started to speak about his business and he just அந்த பிஸ்னஸ் பிச்சின் பண்ணும்போது தான் தெரியும், ஓ this is the man அப்படின்றதே அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். அது வரைக்குமே அவங்களுக்கு யார் இவன், எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் இப்போ கூட ஃபேஸ் பண்ணி தான் இருக்கார். எப்படின்னா, இப்போ இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி ஃப்ளைட் he used to ஃப்ளைட் ஹைதராபாத், பாம்பே அப்படின்ற மாதிரி ஃப்ளைட்லாம் போகும்போது செக்யூரிட்டி கார்டில் வந்துட்டு ஃப்ளைட்டில் அலோவ் பண்ணல. யாராச்சும் கூட வந்திருக்காங்க கேட்டிருக்காங்க, யாரும் வரல, நான் தான் தனியாக தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க அலோவ் பண்ணல. அவ்வளோ நேரம் செக்யூரிட்டி கார்டில் வந்து வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. அவர் சண்டை போட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் நிறைய ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலருங்க, நான் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர், என்கிட்ட இவ்வளோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ளைட்ஸ் இருக்குது, நீங்கள் என்னை அலோவ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இல்லை நீங்கள் வந்தால் க்ரூ கேபின் தான் பார்த்துக்கணும், எப்படி சொல்கிறது,
உங்களை நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நாங்கள் தான் பார்த்துக்கணும், இது ரொம்ப செட் ஆகாது, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அசிஸ்டன்ட் யாராச்சும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர், அங்கே இருக்கிற டெபுட்டி மேனேஜர் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஹி எக்ஸ்பிளைன் காட்ஸ் கிரேஸ். அந்த டெபுட்டி மேனேஜர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் சென்சிபிளாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்மளை அலோவ் பண்ணலான்னு தோணுச்சு. இந்த மாதிரி இப்போ வரைக்கும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் அவரால் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியாக வளர்ந்துருக்க முடிஞ்சது. எப்படி சொல்கிறது, ஒரு 15 வயசு பொண்ணு கடலில் வந்துட்டு டைடுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஸ்விம் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக. இப்போ இவரை பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்பிரேஷனுக்கும் மேலே சொல்லலாம். லைக் ரொம்பவே ஒரு டாப் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அந்த இண்டஸ்ட்ரி ரன் ஆகிட்டுருக்கு, அந்த இண்டஸ்ட்ரி இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. அப்படி இன்னும் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் மோட்டிவேஷ்னல் என்ன வேர்ட்ஸ் வேணால் போட்டுருக்கலாம். ஒரு என்தூசியாஸ்டிக்கான குறை சொல்லிக்கிட்டே இருப்போம்ல நம்மக்கிட்ட, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு. தெரியலினாலும் அவரோட வேஸை அவர் சூஸ் பண்ணார். அவர் சிபிஎஸ்சி போகும்போது கூட அந்த சயின்ஸ் சூஸ் பண்ணும்போது கூட அவருக்கு ஈஸியாக கிடைக்கல. 6 months லீகலாக வந்து போராடினார். ஸோ எல்லாத்துக்கும் அவர் போராடி தான் ஜெயிக்கிறாரு. நம்மளும் போராடி ஜெயிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் நமக்கும் வரணும். ஸோ நான் வந்து இந்த ஸ்ரீகாந்த் பல்லாவோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போதோ இல்லை அவரோட பயோபிக் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே பிளைண்ட் மேன் சம்திங் ஹி ஹேவ் டன் சம்திங் ஓகே வித் ஹெல்ப் ஆஃப் ஸோ மெனி பீப்புள் அப்படின்னு தான் நினச்சேன். பட் மென்டார்ஸ் இருந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. சப்போர்ட்டர்ஸ் இருந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்தையும் தனியாக தான் பண்ணியிருக்காரு. நம்மளாலையும் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் இன்டர்வியூ. ஸ்ரீகாந்த் போலாண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு சச் இன்ஸ்பிரேஷனல் மேன். நீங்களும் எல்லோரும் பெரிய ஆளாகி கண்டிப்பாக வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.